சமூகம் எங்கள் ஊர் செட்டியூருங்க. நான் கடந்த ஒரு 19 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேங்க. நமக்கு தேவையான உணவு, அதையும் தாண்டி நம்ம மண்ணை காப்பாற்றிக்கணும். வரக்கூடிய காலத்தில் விவசாயம் மக்களுக்கு விஷமில்லாத உணவு என்பதை தாண்டி மற்றது செய்யணுங்க. அந்த வகையில் பார்க்கும்போதுங்க, நமக்கு தேவையான காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், தானிய வகைகள் உற்பத்தி பண்ணி நம்ம அண்மையில் உள்ள உழவு சந்தையில் விற்பனை செய்யணும். அதையும் தாண்டி மரபு சந்தை கீழே கொண்டு போய் சேலத்தில் விற்பனை செஞ்சுட்டு வரேங்க. டிராக்டர் உழுதுச்சுன்னா பூமி எரிஞ்சிடும். அது ஓட்டுற புகை ஆகாயம் சூடிடும். டிராக்டரி வட்டி தான் போடும். மாடு குட்டி போடும். மாடு நமக்கு சாணி போடுது, பால் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அப்படி பார்த்தீங்களா, அது என்ன ஆழமாக சரிங்க. எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, இயற்கை விவசாயமும் செயற்கை விவசாயம் ஒரே ரேட்டாக வாங்கிட்டு வர்றதுக்கு ரெடி ஆக்குறாங்க. ஆனால் அந்த விளையாடும் போது மட்டும்தான் இதுவே இவ்வளோ விலை, 10 ரூபா சேர்த்தியானா சொல்லுவேன். 10 ரூபா சேர்த்தியானா இன்னைக்கு ரசாயன விவசாயத்தில் களைக்கொல்லி அடிச்சிடறாங்க, உரம் மருந்து போட்டு உற்பத்தி பண்ண அவன் வேலை முடிச்சிடும். நாங்கள் அப்படி இல்லை, நீ கலப்புறவங்களுக்கு காடு ஓடணும், ஜீவாமல் தான் ரெடி பண்ணணும். அப்போ செலவு கம்மி தானே அப்படிங்கிறாங்க. செலவு கம்மி தான் இல்லைன்னு சொல்ல, நாங்கள் செய்யற வேலைக்கான காசு வேணும். இவ்வளோ வருஷமா நாங்கள் உடைச்சோம்ல. இயற்கைக்கு ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னா, இவ்வளோ வேலை ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்துல கொஞ்சம் சவாலான வேலை பார்க்கணும். அதை அவங்க செய்ய ரெடி இல்லை. உடனே காடு ஓட்டணும், விதை போய் ஏதோ ஒரு கம்பெனியில் வாங்கிட்டு வருவாங்க, விதைச்சி விடுவாங்க. விதைச்சிட்டு அடுத்த நாள் 15 நாள் 20 நாளைன்னு மருந்தடிப்பாங்க. மறுபடியும் உரத்தை போடுவாங்க, மருந்தடிப்பாங்க. விவசாயம் விளைஞ்சது கொண்டு போய் மார்க்கெட்டில் நிறுத்திடுவாங்க, வேலை முடிச்சிடுவாங்க. இயற்கை விவசாயம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம மண்ணை ஃபஸ்ட்டு கடைகளுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அப்புறம் மண் மாறத்துக்கு உண்டான வேலையை பார்க்கணும். கொஞ்ச நாள் 1 வருஷம்தான் உற்பத்தி கம்மியாகலாம். ஆனால் நான் செஞ்சப்போ உற்பத்தியெல்லாம் கம்மின்னு சொல்கிறத விட லாஸ் ஆகலை, ஓட்டத்துக்கு வந்துச்சு. நமக்கு காய்ச்சல் வந்தால் நான் 2 நாளைக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணுவேன். அவங்க இந்த 2 நாளைக்கு படுக்கக்கூடாதும்பாங்க. ஒன்று ஆஸ்பத்திரி போகணும், ஊசி போகணும், மருந்து மாத்திரை வாங்கணும், வேலை செய்கிறோமே செய்யலையா, ஓடின்னு படுக்க மாட்டோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் இன்னொரு விவசாயம் என்னன்னா, இந்த விவசாயம் இன்னும் குறையணும், உற்பத்தி குறைஞ்சி மண் விளையிலங்கிற காலத்தில் தான் வருவாங்க. அந்த வரைக்கும் இங்கே வர ரெடிங்க. இப்போ இன்னைக்கு விவசாயம் ரிமோட் கண்ட்ரோல் விவசாயத்துக்கு வரணுங்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ஆள் 20 ஏக்கரை விவசாயம் பண்ணணும். 20 ஏக்கராவில் ஒரே மட்டும் வாழை வைக்கணும், அது களைக்கொல்லி அடிக்கணும், உரம் மருந்து கொடுக்கணும், விலையை வச்சு தார் வெட்டி லோடு ஏற்றணும், பணம் வரணும். இதை தாண்டி எதையும் யோசிக்க மாட்டான். அது எவன் சாப்பிட்றான் சாப்பிடல, அது எனக்கு சேரும். அது ஆனால் எந்த சூழ்நிலையும் நம்மளோட நம்பிக்கையை தளர்விடக்கூடாது. வரக்கூடிய ஜாமான் இயற்கை விவசாயிங்க கையில் மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. என்னுடைய குடும்ப டாக்டர் சொல்லுவார், அவர் ஒரு சிம்பிளாக பேசுவார். அவர் தஞ்சாவூருங்க, கோ சித்தரையா. அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச காய்கறிங்களும் பாரம்பரிய அரிசிகள் மட்டும்தான் நம்மளை வளர்த்தும் நம்மளை காப்பாற்றும், மருத்துவமாக மற்றதை காப்பாற்றாது. அதுக்கு அடுத்து தான் மருத்துவம்னு சொல்ல. அப்படி